வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைடன்ஸ் ஃபார் லேர்னிங். இன்னைக்கு நம்ம வீடியோவில் 3rd ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் யூனிட் 4 விச் வயர் இந்த லெசனோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் let us practice. Write the numbers by counting forward. First one 121, 122, 123 கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் உள்ளதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. 130 வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் 554லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் லாஸ்ட் 563ல் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. தென் லாஸ்ட் ஒன் 796, 797 அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 805 வரைக்கும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே. தென் let us practice. Write the numbers by counting backward. ஸோ பேக்வேர்டில் நம்பர்ஸை ஃபில் பண்ண கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் 305லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே. 305, 304, 303, 302. ஸோ அதை கண்டினியூ பண்ணி 296 வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் 669லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிலோ நம்பர்ஸாக எழுதிக்கோங்க. 668, 667. ஸோ அதிலேருந்து 660 வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் 807. ஸோ 807லேருந்து பிலோ நம்பர்ஸாக எழுதிக்கோங்க. 807, 806, 5, 4, 3. ஸோ அதே கண்டினியூ பண்ணி 798 வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. தென் ரைட் த நம்பர்ஸ் கவுண்டிங் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ஃப்ரம் தி கிவன் நம்பர். ஸோ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பரோட ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரெண்டுமே எழுத கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னோட நம்பர் 797. ஸோ அதோட பேக்வேர்டு எழுதணும், ஃபார்வேர்டு எழுதணும். கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. தென் செகண்ட் ஒன் 512. ஸோ 512க்கு ஃபார்வேர்ட் அண்ட் பிஃபோர் நம்பர்ஸை வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. தென் லாஸ்ட் ஒன் 997. ஸோ அந்த நம்பர்ஸுக்கும் கரெக்டாக பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. Then let us explore. Write the numbers counting forward starting from 395. ஸோ 395லேருந்து ஃபார்வர்ட் நம்பர்ஸை வந்து எழுத கேட்டிருக்காங்க. ஸோ 395, 396, 397, 398, 399, 400 and 401. ஸோ கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. தென் write the numbers counting backward starting from 801. ஸோ 801லேருந்து பேக்வேர்டாக எழுத கேட்டிருக்காங்க. ஸோ 801, 800, 799, 798, 797. ஸோ கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பேஜ் let us learn. ஸோ ஒரு டோர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இடையில மிஸ்ஸிங் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதை கரெக்டாக நம்ம எழுதணும். ஓகே. ஸோ செகண்ட் ஒன் வந்து 402. தென் லாஸ்ட்லேருந்து செகண்ட் ஒன் 405. ஸோ 401லேருந்து 406 வரைக்கும் கண்டினியூஸாக நம்பர் இருக்குது. ஓகே. தென் let us practice. Write the numbers that come before and after. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரோட பிஃபோர் நம்பர் அண்ட் ஆஃப்டர் நம்பர் ஸோ ரெண்டையும் நோட் பண்ண கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் 230. 230யோட பிஃபோர் நம்பர் 229. தென் ஆஃப்டர் 231. ஓகே. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி எழுதிக்கோங்க. 499 பிஃபோர் நம்பர் 498. தென் ஆஃப்டர் நம்பர் 500. ஓகே. ஸோ இதை கண்டினியூ பண்ணி இந்த பேஜ் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. தென் let us practice. Write a numbers that comes in between. ஸோ betweenல வரக்கூடிய நம்பர்ஸை வந்து இதில் ஃபில் பண்ண கேட்டிருக்காங்க. ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ between நம்பரை வந்து நோட் பண்ண கேட்டிருக்காங்க. ஸோ 199. நெக்ஸ்ட் நம்பர் வந்து 200. நெக்ஸ்ட் நம்பர் 201. தென் நெக்ஸ்ட் ஒன் 698 கொடுத்துருக்காங்க, 700 கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு நம்பர்ஸுக்கும் betweenல வரக்கூடிய நம்பர் 699. ஓகே. ஸோ இதே கரெக்டாக ஃபாலோ பண்ணி இந்த செக்ஷனை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. தென் let us explore. ஃபர்ஸ்ட் ஒன் the page number that comes after. ஸோ நம்ம ஒரு புக் எடுத்துருக்கோன்னா அந்த புக்கில் ஒரு பேஜோட இந்த பேஜோட ஆஃப்டர் என்ன பேஜ் நம்பர்ஸ் வரும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் 176 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப்டர் பேஜ் 177. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் 189 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேஜோட நெக்ஸ்ட் பேஜ் 190. தென் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா த பேஜ் நம்பர் தட் கம்ஸ் பிஃபோர். ஸோ அந்த பேஜோட பிஃபோர் பேஜில் என்ன நம்பர் இருக்குமோ அந்த நம்பரை நோட் பண்ண கேட்டிருக்காங்க.
200 கொடுத்துருக்காங்க. 200ஓட பிஃபோர் பேஜ் வந்து 199. ஓகேவா? தென் செகண்ட் ஒன் 228. ஸோ 228ஓட பிஃபோர் பேஜ் 227. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நம்பர்ஸை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், the pages between 238 and 241 are 238க்கும் 240க்கும் இடையில உள்ள நம்பர்ஸை நோட் பண்ண கேட்டிருக்காங்க. ஸோ 239 and 240. Then second one, the pages between 240 and 243. ஸோ 240க்கும் 243 ரெண்டுக்கும் இடையில உள்ள நம்பர்ஸை வந்து நோட் பண்ண கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர்ஸ் 241, 242. The two pages before 281 are dash and dash. ஸோ 281 பேஜோட பிஃபோர் இருக்கக்கூடிய 2 பேஜஸை வந்து நோட் பண்ண கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. 279 and 280. The next one, the two pages after 288 are 288 பேஜோட நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 2 பேஜஸை கேட்டிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 289 and 290. Then last one, the pages between 295 and 305 are dash. ஸோ ஃபில் பண்ணிக்கோங்க. 295க்கு நெக்ஸ்ட் நம்பரில் இருந்து 305 வரைக்கும் கண்டினியூஸாக நம்பர்ஸை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. Then let us practice. First one, count forward in 2 years. ஸோ ஃபார்வேர்டில் 2 கவுண்ட் பண்ணி எழுத கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்வேர்டாக எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து 100, தென் 2 நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணிங்கன்னா 102, 104, தென் 106, 108 அதே கன்டினியூ பண்ணி 116 வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. த நெக்ஸ்ட் ஒன், கவுண்ட் ஃபார்வர்ட் இன் 3 years. ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 306, 306ல் இருந்து ஃபார்வேர்டாக 3 கவுண்ட் பண்ணி எழுத கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 306. ஸோ நெக்ஸ்ட் ஒன் 309, 312, 315. ஸோ இதே கண்டினியூ பண்ணி 330 வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், கவுண்ட் ஃபார்வர்ட் இன் 4s. 4 கவுண்ட் பண்ணி எழுத கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் 210, 214, 218, 222, தென் 226. ஸோ அதை ஃபாலோ பண்ணி 242 வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 2 கவுண்ட் பண்ணுவீங்க. ஒரு நம்பரில் இருந்து 2 நம்பர்ஸாக கவுண்ட் பண்ணி எழுதுவீங்க. தென் செகண்ட் ஒன் வந்து அதே மாதிரி 3 நம்பர்ஸாக கவுண்ட் பண்ணி எழுதுவீங்க. தென் லாஸ்ட் ஒன் வந்து 4 கவுண்ட் பண்ணி எழுதணும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன், கவுண்ட் ஃபார்வர்ட் அண்ட் ரைட். கவுண்ட் அண்ட் 5s. இந்த செக்ஷனில் வந்து 5 கவுண்ட் பண்ணி எழுத கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 550லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 5 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 555, தென் 5 ஆட் பண்ணிங்கன்னா 560. ஸோ 60 வரை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி 5 ஆட் பண்ணி எழுதிக்கோங்க. ஓகே. லாஸ்ட் வந்து 590ல் ஃபினிஷ் ஆகும். தென் செகண்ட் ஒன், கவுண்ட் இன் 10s. ஸோ 10 கவுண்ட் பண்ணி எழுத கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 730லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 730, 740, 750, தென் 760, 770. ஸோ அதே கன்டினியூ பண்ணி 810 வரைக்கும் எழுதிக்கோங்க. தென் let us practice count backward in 2 years. ஸோ பேக்வேர்டில் 2 கவுண்ட் பண்ணி எழுத கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 200, தென் 198, 196, 194. ஸோ அதை கண்டினியூ பண்ணி 184 வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், கவுண்ட் பேக்வேர்ட் இன் 3 years. ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 600 கொடுத்துருக்காங்க. ஸோ 600ல் இருந்து பேக்வேர்டாக 3 கவுண்ட் பண்ணி எழுதணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் 597, தென் 594, தென் 591. ஸோ இதை கண்டினியூ பண்ணி 576 வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், கவுண்ட் பேக்வேர்ட் அண்ட் ரைட். ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்க, கவுண்ட் இன் 5s. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பர்லேருந்து 5 பிஃபோர் பேக்வேர்டாக என்ன செய்யணும்னா கவுண்ட் பண்ணி எழுதணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 150, தென் 5 மைனஸ் பண்ணி பேக்வேர்டில் எழுதுங்க. 145, தென் 140, 135, 130. ஸோ கன்டினியூ பண்ணி 110ல் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், கவுண்ட் இன் 10s.
ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 990. 990லேருந்து பேக்வேர்டாக 10 10ஆக கவுண்ட் பண்ணி எழுதணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 990, அதிலிருந்து பேக்வேர்டாக 10 கவுண்ட் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ 980, தென் 970 அது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி நீங்கள் 10 10ஆக பேக்வேர்டாக கவுண்ட் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ லாஸ்ட் 910ல் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் let us explore. ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இஃப் we both jump in tennis for 5 times, where will we meet? ஃபர்ஸ்ட் வந்து அந்த காலம் எல்லாமே ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ 801ல் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேர்ள் இருக்காங்க, அவங்க வந்து 801ல் வந்து நிற்கிறாங்க. நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்காங்க டென்னிஸ், ஜம்ப் இன் டென்னிஸ். ஸோ 10 10ஆக நம்ம ஸ்கிப் பண்ணி எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 801, தென் 10 ஆட் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ 811, தென் அகெயின் 10 ஆட் பண்ணிங்கன்னா 821, தென் 831. ஸோ அதே கண்டினியூ பண்ணி 891 வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தென் if we both jump in tennis for 5 times, where will we meet? ஸோ இந்த கேர்ளும் 5 times ஜம்ப் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேர்ளும் 5 times ஜம்ப் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு பேருமே ஜம்ப் பண்ணி வரும்போது எந்த செக்ஷனில் அவங்க மீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் இருக்க கேர்ளில் இருந்து கரெக்டாக நீங்கள் அதை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் இருக்க கேர்ளில் இருந்து 5 times ஜம்ப் பண்ணி பாருங்கள். தென் இந்த சைடில் இருந்து 5 times வந்து எகெயின் ஜம்ப் பண்ணுங்கள். 851ல் வந்து கரெக்டாக ரெண்டு பேருமே மீட் பண்ணுவீங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன், அப்சர்வ் த நம்பர்ஸ் அண்ட் டிக் த கரெக்ட் பேட்டர்ன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர்ஸ் வந்து எந்த மாதிரி டைப்பில் இன்க்ரீஸ் ஆகியிருக்கா அல்ல டிக்ரீஸ் ஆகியிருக்கான்னு கரெக்டாக டிக் பண்ண கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 240, தென் நெக்ஸ்ட் நம்பர் வந்து 236. ஸோ டிக்ரீஸ் தான் ஆகியிருக்கு. ஸோ டிக்ரீஸில் தான் ஆன்சர் வரும். தென் எத்தனை நம்பர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகியிருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ 240, 40லேருந்து 239, 38, 37, 36 4 நம்பர்ஸ் வந்து பேக்வேர்டாக ஸ்கிப் ஆகியிருக்கு. ஸோ டிக்ரீஸ் இன் 4Sல வந்து டிக் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், ரைட் 6 numbers counting forward in 50 years starting from 500. ஸோ இந்த கொஸ்டினில் ஃபார்வேர்டில் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் நம்பர் வந்து தந்திருக்காங்க 500. 500லேருந்து 50-50ஆக கவுண்ட் பண்ணி எழுத கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 500, தென் செகண்ட் காலம் 550, தென் 600, தென் 650, தென் 700, லாஸ்ட் ஒன் 750. ஸோ கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. தென் லெட்டர்ஸ் லேர்ன். தென் நெக்ஸ்ட் பேஜில் லெட்டர்ஸ் லேர்னில் வந்து பிளாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கரெக்டாக லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தென் லெட்டர்ஸ் ப்ராக்டிஸ் கலர் த லார்ஜர் நம்பர். ஸோ லார்ஜஸ்ட் நம்பரை வந்து கலர் பண்ண கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் 69, 105. லார்ஜர் நம்பர் 105. ஸோ கலர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் 112, 94. 112 தான் லார்ஜர் நம்பர். ஸோ அதை கலர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் 87, 100. 100 தான் லார்ஜஸ்ட் நம்பர். ஸோ அதை கலர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கரெக்டாக கலர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன் சர்க்கிள் த ஸ்மாலர் நம்பர். ஸ்மாலஸ்ட் நம்பரை வந்து சர்க்கிள் பண்ண கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 75, தென் 100 இருக்குது. ஸோ 75 தான் ஸ்மாலஸ்ட். ஸோ சர்க்கிள் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 102, 98. ஸோ 98 தான் ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ அதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் 95, 104. 95 தான் ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ அதை கலர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் 110, 97. 97 தான் ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ அதை கலர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அந்த செக்ஷன் ஃபுல்லாக கரெக்டாக ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் let us explore, compare the numbers and write the larger number. ஸோ 2 நம்பர்ஸ் தந்திருப்பாங்க. அந்த 2 நம்பர்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணி எது லார்ஜர் நம்பர்னு செலக்ட் பண்ணி எழுதணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 210, நெக்ஸ்ட் ஒன் 270. ஸோ இந்த ரெண்டு நம்பரையும் கம்பேர் பண்ணி எது லார்ஜர் நம்பர் 270. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் 143, 234. ஸோ 234 த லார்ஜஸ்ட் நம்பர். ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. தென் 108, 180. ஸோ 180 தான் லார்ஜஸ்ட் நம்பர். ஸோ 180 நோட் பண்ணிக்கோங்க. தென் 111, 222. 222 தான் லார்ஜஸ்ட் நம்பர். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் let us explore, color the correct answer. இந்த செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அந்த கொஸ்டினுக்கு ஆப்டாக மாதிரி உள்ள ஆன்சர்ஸை வந்து கலர் பண்ணிக்கணும். ஓகே,
ஃபர்ஸ்ட் ஒன் த நம்பர் லார்ஜர் தேன் 109. 109 விட லார்ஜஸ்ட் நம்பர் எதோ அதுக்கு கலர் பண்ணணும். ஸோ 110 தான் லார்ஜஸ்ட் நம்பர், ஸோ அதை கலர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் த நம்பர் ஸ்மாலர் தேன் 238. 238 வரைக்கும் ஸ்மாலராக இருக்கக்கூடிய நம்பரை கலர் பண்ண கேட்டிருக்காங்க. ஸோ 237 கலர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் த நம்பர் ஸ்மாலர் தேன் 581. 581 வரைக்கும் ஸ்மாலராக இருக்கக்கூடிய நம்பரை கலர் பண்ண கேட்டிருக்காங்க. ஸோ 518 கலர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த செக்ஷனில் கொஸ்டின் கேட்டிருக்கிறது மாதிரி கரெக்டாக நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க எல்லா ஆன்சர்ஸுக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சர்க்கிள் த கரெக்ட் ஆன்சர். First, I am larger than 690, smaller than 770. Who am I? 690 விடைக்கு லார்ஜராக இருக்குமா, 770 விட ஸ்மாலராக இருக்குமா? ஸோ ரெண்டுக்கும் பெட்வீனில் வரக்கூடிய நம்பர்ஸ் வந்து எதுன்னு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 755. ஸோ 755 ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஐ am larger than 150, smaller than 375. Who am I? ஸோ 150 விடைக்கு லார்ஜராக இருக்கும், 375 விடைக்கும் ஸ்மாலராக இருக்கும். ஸோ ஆன்சர் 346. நெக்ஸ்ட் ஒன் ஐ ஆம் ஸ்மாலர் தேன் 790, லார்ஜர் தேன் 770. ஹூ ஆம் ஐ? 790 விடைக்கு ஸ்மாலராக இருக்குமா, 770 விடைக்கு லார்ஜராக இருக்கும். ஸோ ரெண்டுக்கும் பெட்வீனில் வரக்கூடிய நம்பர் 777. ஸோ அதை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் I am smaller than 265, larger than 192. Who am I? So 265 விடைக்கும் ஸ்மாலராக இருக்கும், 192 விடைக்கும் லார்ஜராக இருக்கும். ஸோ பெட்வீனில் வரக்கூடிய நம்பர் 229. நெக்ஸ்ட் ஒன் ஐ ஆம் லார்ஜர் தேன் 476, ஸ்மாலர் தேன் 575. ஹூ ஆம் ஐ? ஸோ 476 விடைக்கும் லார்ஜராக இருக்கும், 575 விடைக்கும் ஸ்மாலராக இருக்கும். ஸோ ரெண்டுக்கும் பெட்வீனில் வரக்கூடிய நம்பர் 574. ஸோ 574 டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லேர்னிங் செக். ரைட் நம்பர்ஸ் போத் ஃபார்வேர்ட் அண்ட் பேக்வேர்ட். நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரோட பேக்வேர்டும் ஃபார்வேர்டும் எழுதணும். ஓகே, 899 நம்பர் கொடுத்துருக்காங்க, அதோட பேக்வேர்ட் அண்ட் ஃபார்வேர்ட் நம்பர்ஸை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. 895, 896, 897, 898. ஸோ இதை கண்டினியூ பண்ணி 904 வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரைட் நம்பர்ஸ் தட் கம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த கிவன் நம்பர். ஸோ நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரோட ஆஃப்டர் அண்ட் பிஃபோர் நம்பரை எழுத கேட்டிருக்காங்க. ஸோ 500 நம்பர் தந்திருக்காங்க, பிஃபோர் நம்பர் 499, ஆஃப்டர் நம்பர் 501. நெக்ஸ்ட் ஒன் கவுண்ட் ஃபார்வர்ட் இன் 4s அண்ட் ரைட் த நம்பர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 400 தந்திருக்காங்க, அந்த நம்பரில் இருந்து 4 கவுண்ட் பண்ணி எழுத கேட்டிருக்காங்க. ஃபார்வேர்ட் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து 400, தென் 404, 408, 412. ஸோ அதே கண்டினியூ பண்ணி 436 வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சர்க்கிள் த ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸ்மாலஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்க, 75 and 100 தந்திருக்காங்க. ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து 75 தான். ஸோ 75 வந்து சர்க்கிள் பண்ணிக்கோங்க. Next one, circle the number that is larger than 675 but smaller than 775. 675 விடைக்கும் லார்ஜராக இருக்கணும், 775 விடைக்கும் ஸ்மாலராக இருக்கணும். ஸோ பெட்வீனில் வரக்கூடிய நம்பர் 709. தென் வாட் ஐ லேண்ட் ஐ கேன். ஸோ இந்த லெசனில் நம்ம என்னெல்லாம் லேர்ன் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு எல்லாம் ஓகே அப்படின்னா டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் ரைட் 3 digit நம்பர்ஸ் பை கவுண்டிங் ஃபார்வேர்ட் அண்ட் பேக்வேர்ட். ஸோ ஃபார்வேர்ட் அண்ட் பேக்வேர்டில் 3 digit நம்பர்ஸ் இருந்தாலும் உங்களால் கரெக்டாக எழுத முடியுது அப்படின்னா கரெக்டாக டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ரைட் த 3 digit நம்பர்ஸ் தட் கம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அ கிவன் நம்பர். ஒரு நம்பர் தந்திருப்பாங்க, அந்த நம்பரோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நம்பர்ஸ் உங்களால் எழுத முடியும் அப்படின்னா டிக் பண்ணிக்கோங்க. தென் do forward and backward skip counting of 3 digit numbers. 3 digit நம்பர்ஸோட ஃபார்வேர்ட் அண்ட் பேக்வேர்ட் ஸ்கிப் பண்ணி எழுத தெரியும் அப்படின்னாலும் டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் கம்பேர் 2 numbers and identify the larger and smaller number. smallest number and largest number ரெண்டையுமே ஐடென்டிஃபை பண்ணி உங்களால் கம்பேர் பண்ண முடியுது அப்படின்னா டிக் பண்ணிக்கோங்க. Then I can do answer the following questions. First one count and write the edges of the given shape. ஃபர்ஸ்ட் ஃபிகர் வந்து கியூப் கொடுத்துருக்காங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எது கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் எட்ஜஸ். எட்ஜஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. க்யூபோட எட்ஜஸ் வந்து 12. ஸோ 12 நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் கவுண்ட் அண்ட் ரைட் த கார்னர்ஸ் ஆஃப் தி கிவன் ஷேப். நெக்ஸ்ட் ஷேப் வந்து கோன் கொடுத்துருக்காங்க. ஸோ கார்னர்ஸ் வந்து கவுண்ட் பண்ண கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் கார்னர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 தான் வரும். ஏன்னா கோனுக்கு ஒரே ஒரு கார்னர் தான் உண்டு. ஓகே, தென் கவுண்ட் த பீட்ஸ் அண்ட் ரைட் த நம்பர்ஸ். ஸோ எல்லா பீட்ஸையும் கவுண்ட் பண்ணி நம்பர் எழுத கேட்டிருக்காங்க. ஸோ 100 செட் வந்து 5 இருக்குது. ஸோ 5 டென்ஸ் இருக்க செக்ஷனில் பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. ஸோ 560. தென் ஒன்ஸ் வந்து 3 இருக்குது. ஸோ 563. ஓகே, next one, in 798 there are dash hundreds, dash tens and dash ones. So hundreds, tens, ones கரெக்டாக பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. 700, 9 tens, 8 ones. ஓகே, ரைட்ஸ் இன் தி எக்ஸ்பேண்டட் ஃபார்ம். ஸோ நம்பர் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்லேயே நோட் பண்ண கேட்டிருக்காங்க. 894. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதினீங்கன்னா 800 + 90 + 4. Then write the place value of the underlined digit. So 956 underline பண்ணியிருக்கிறது 5. ஸோ 5ஓட place value எழுத கேட்டிருக்காங்க. ஸோ 50 தான் அதோட place value. ஓகே, then write the numbers counting forward and backward for the given number. ஸோ நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பரோட ஃபார்வேர்ட் அண்ட் பேக்வேர்ட் நம்பரை வந்து எழுத கேட்டிருக்காங்க. 950 கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்வேர்ட் அண்ட் ஃபார்வேர்டில் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. 946, 47, 48. ஸோ அதை கன்டினியூ பண்ணி 954 வரைக்கும் நோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், ரைட் த நம்பர்ஸ் தட் கம்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த கிவன் நம்பர். ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பரோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நம்பர் எழுத கேட்டிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 500 பிஃபோர் நம்பர் வந்து 499. then after 501. then circle the larger number box and the smaller number. சர்க்கிள் பண்ணணும் லார்ஜஸ்ட் நம்பரை, பாக்ஸ் போடணும் இதுக்கு ஸ்மாலஸ்ட் நம்பருக்கு. ஓகே, 969 வந்து சர்க்கிள் பண்ணிக்கோங்க. 963 வந்து பாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன், சர்க்கிள் த நம்பர் தட் இஸ் லார்ஜர் தேன் 740 பட் ஸ்மாலர் தேன் 795. 740 விடைக்கும் லார்ஜராக இருக்கணும், 795 விடைக்கும் ஸ்மாலராக இருக்கணும். ஸோ பெட்வீனில் வரக்கூடிய நம்பர் 789. ஸோ 789 வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓரல் டாஸ்க் தான். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரீட் த நம்பர்ஸ் அலவுட். ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, 324, 567, 291, 460, 525, 909, 800, 199, 758, 617. Next one, tell how many hundreds, tens and ones are there in the numbers and show the beats accordingly. ஸோ இது வந்து ஓரல் டாஸ்க்கு தான். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 495ல் 4 hundreds இருக்குது, 9 tens இருக்குது, தென் 5 ones இருக்குது. இதே மாதிரி எல்லா நம்பர்ஸுக்கும் சொல்லிக்கோங்க. ஓகே, தென் ப்ராஜெக்ட் மேக் ஷேப்ஸ் யூஸிங் clay, display them in the class, tell their names and properties. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஷேப்ஸ் எல்லாம் நீங்கள் clay யூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. தென் அதோட ஷேப்ஸ், அதோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகே, ரைட் அ 3-digit நம்பர் அண்ட் கம்ப்ளீட் த ஃபாலோவிங். ஸோ ரைட் த நம்பர், ஏதாச்சும் ஒரு நம்பர் எழுதிக்கோங்க. ஓகே, நான் வந்து 452 எழுதியிருக்கேன். தென் இட்ஸ் நம்பர் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எழுதியிருக்க அந்த நம்பரோட நம்பர் நேம் எழுதிக்கோங்க. 452. நெக்ஸ்ட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நம்பர் எழுதுனீங்களோ அந்த நம்பரோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நம்பர் எழுதணும். ஸோ நான் 452ஓட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நம்பர் எழுதணும். ஓகே, ஸோ பிஃபோர் நம்பர் 451, ஆஃப்டர் நம்பர் 453. நெக்ஸ்ட் கவுண்ட் ஃபார்வர்ட் இன் 10. 10 வந்து கவுண்ட் பண்ணி எழுத கேட்டிருக்காங்க. ஸோ 452 10 கவுண்ட் பண்ணிங்கன்னா 462. ஸோ அந்த மாதிரி கவுண்ட் பண்ணி எழுதிக்கோங்க. தென் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம், ஹண்ட்ரட்ஸ் எவ்வளோ இருக்குது 400, டென்ஸ் வந்து 50, ஒன்ஸ் வந்து 2. ஸோ இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எந்த லெசனில் உள்ள ஆன்சர்ஸ் வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.